வெல்கம் டு MK பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ். வழக்கமாக நம்ம சேனலில் பிஸ்னஸ் இன்டர்வியூஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் அவேர்னஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த சேனலில் we are going to meet our guest QOL Child Development Center உடைய ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் பார்கவி ராமன். வணக்கம் மிஸ்ஸஸ் பார்கவி ராமன். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கேன் மேடம். மேடம், உங்கள் QOL Child Development Center பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். வணக்கம் எல்லாருக்கும். நான் பார்கவி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் பை ப்ரொஃபஷன் அண்ட் ஆல்மோஸ்ட் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது. அடையார் சென்னையில் என்னோட சைல்ட் டெவலப்மெண்ட் சென்டர் இருக்குது. ஆல்மோஸ்ட் thousands ஆஃப் ஸ்பெஷல் சில்ட்ரன் நான் டீல் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ ஹவ் கிவன் சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம். இந்த பாயிண்ட்ல என்கிட்ட வெல் ட்ரெயின் தெரபிஸ்ட்ஸ் இருக்காங்க. Very nice. Who are working on that. Why you chosen this particular service, ma'am? ஸோ 2017 நான் ஸ்பீச் தெரபிஸ்டாக மட்டும் இருக்கும்போது ஸ்பீச்சுங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வத்தை கொண்டு வந்துச்சு. அண்ட் ஹியூமன்ஸ் கிட்ட ஜென்ரலி ஸ்பீச், ஸ்பெஷல் சில்ட்ரன், பேசாதவங்க, அது எல்லாத்தையும் மீறி ஏன் ஒரு சில பசங்களுக்கு பேச்சு வருது, ஏன் ஒரு சில பசங்களுக்கு பேச்சு வரலன்ற க்யூரியாசிட்டி எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ஜோன்லேருந்து இந்த பாயிண்டில் ஸ்பீச் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயன்ற புரிதல் நல்லாவே இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸான விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் பண்ணி தான் ஆகணுன்றதுனால ஐ வாஸ் லைக் சரி ஓகே இது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். மேடம், வாட் இஸ் ஸ்பீச் தெரப்பி? ஸோ ஸ்பீச் தெரப்பிங்கிறது வந்து ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு பெரியவங்களுக்கோ யாருக்கு ஃபார் சம் ரீசன் ஸ்பீச்சுங்கிறது வரலை இல்லை வேறு மாதிரி வந்திருக்கு, ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ஸ்பீச் தெரப்பின்ற ஒரு ஃபீல்ட் வந்து இருக்குது. ஸ்பீச் தெரபிஸ்ட்ன்றவங்க வந்து 4 years அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பேசிக், அதுக்கப்புறம் பிஜி சாய்ஸ், அது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணுன்னா பண்ணலாம். ஸோ இவங்க தான் வந்து ஸ்பீச் தெரப்பின்றது செய்வாங்க ஜனங்களுக்கு. நான் வந்து பீடியாட்ரிக்கில் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, ஸ்பீச் வராத குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த சைல்ட் டெவலப்மெண்ட் சொல்கிறீங்க, தட் இஸ் உங்களோட QOL சைல்ட் டெவலப்மெண்ட் சென்டர். வாட் இஸ் சைல்ட் டெவலப்மெண்ட்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில்? சைல்ட் டெவலப்மெண்ட் சென்டரில் என்ன பண்ணுறீங்க மேடம்? ஸோ இப்போது என்னோடய கிளினிக், என்னோடய சைல்ட் டெவலப்மெண்ட் சென்டரில் வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட் இருக்காங்க, சைல்ட் டெவலப்மெண்ட் தெரபிஸ்ட் இருக்காங்க. ஏன்னா ஸ்பீச்சுன்னு வரணும்னா நிறைய விஷயம் வரணும். ஸோ ஸ்பீச் மட்டும் பார்க்காம இந்த நிறைய விஷயத்தையும் செய்யறதுக்கு தெரபிஸ்ட் இருக்காங்க. அது தவிர ஃபிசிக்கல் தெரபிஸ்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு ஸ்பீச் வரணும்னா திருப்பி நான் வந்து ஓடுறது, நடக்கிறது, இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணணும். அண்ட் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்னு இருக்காங்க. ஸோ எனக்கு ஓடுறது, நடக்கிறது மீறி எழுதுறது, சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், டெய்லி லிவிங் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் பண்ணுறது எல்லாமும் வரணும். ஸ்பீச் அகேன் இந்த சின்ன வாயிலேருந்து தான் வருது. அண்ட் தென் ஸ்பெஷல் எஜுகேட்டர்னு இருக்காங்க, ரீடிங் ரைட்டிங் சப்போர்ட் பண்ணுறவங்க, இந்த இதெல்லாம். அது தவிர நான் ஃபீடிங் தெரபிஸ்ட், நான் சர்டிஃபைட் ஃபீடிங் தெரபிஸ்ட். ஸோ ஒரு சில பசங்களால் முழுங்க முடியல, சாப்பிட முடியல, ஒரு சிலது மட்டும்தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாமும் வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பேரண்ட் செஷன்ஸ், பேரண்ட்ஸ் எப்படி எம்பவர் பண்ணணும், பேரண்ட்ஸ் அவங்க சைல்டோட அதை நோயின்னு பார்க்குறாங்கன்னா அது வேறு எப்படி பார்க்கலாம், இந்த டாக் தெரப்பி இல்லாமல் பேரண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகே மேடம், இன் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஒரு கேள்விப்படுறோம். அதில் முக்கியமாக ஒரு விஷயம், இந்த நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் சைல்ட் டெவலப்மெண்ட் சென்டர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு 50 years பேக்லாம் வந்து இதுக்குண்டான சர்வீஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நிறையா இருக்குது, நீங்களும் நல்லா பண்ணுறீங்க, வெல் அண்ட் குட். பட் இதில் வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு சில டேர்ம்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்டிசம் அண்ட் ADHDன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் தட் ஆட்டிசம் அண்ட் வாட் இஸ் ADHD? இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆக்சுவலி. இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் மாத்திரம் நான் சொல்லிடுறேன், ஏன்னா அது சொன்னேன்னா தான் இது புரியும். ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு குழந்தை பிறந்த உடனே 1 வயசில் நடக்க ஆரம்பிக்கணும், 2 வயசில் பேச ஆரம்பிக்கணும், 4 வயசில் பழக ஆரம்பிக்கணும், 6 வயசில் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லான்னு காட்டணும், 18 வயசில் பார்ட்னர் தேடணும், 30 வயசில் செட்டில் ஆயிடணும். ஸோ இந்த ஒரு சைல்டை மட்டும்தான் நம்ம வந்து நார்மல்னு கன்சிடர் பண்ணுறோம். ஏதாவது ஒரு சைல்டு கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போனாங்கன்னா அவங்க அப்நார்மலான்ற கேள்வி ஃபஸ்ட்டு வருது நம்மளுக்கு. இது வந்து ஒரு விதமான நம்பிக்கை. இதில் சயின்ஸ்
இல்லை, இது ஒரு விதமான நம்பிக்கை ஆஸ் அ சொசைட்டியாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த நம்பிக்கையை நான் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றினேன்னா, லெட்ஸே ஒரு செட் ஆஃப் பசங்க வந்து இந்த டிப்பிக்கல் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் நார்மல் அப்நார்மல்ன்றது இல்லாமல் டிப்பிக்கலாக ஒரு பேட்டர்ன் 2 வயசில் பேசுகிறது, 4 வயசு, ஸோ இது வந்து டிப்பிக்கலாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சில பசங்க கொஞ்சம் வேறு மாதிரி டெவலப்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சில பசங்களுக்கு ஜெனட்டிக்கலி வேறு மாதிரி டெவலப்மெண்ட் ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த டெவலப்மெண்ட் தான் உங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இருந்திருக்கு. இப்படி எப்பயுமே சைல்டு டெவலப்மெண்ட் இருந்ததில்லை ஹியூமன் எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும். எங்கே பிரச்சனை வந்திருக்குன்னா, நிறைய இம்பார்ட்டன்ஸ் இந்த டிப்பிக்கலுக்கு கொடுத்ததுனால, இந்த டெவலப்மெண்ட் மட்டுமே சொசைட்டி கொடுத்ததுனால, இந்த பசங்களை இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்னு நம்மளுக்கே அறியாமல் நம்ம திணிக்கிறோம். அண்ட் இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் பண்ணுது. இது வந்து ஸோ இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாறணும். ஸோ இது வேறு மாதிரி மாறணும்னா, இப்போ இந்த ஃபோக்கஸ்லேருந்து நம்ம எந்த குழந்தைய பார்த்தோம்னாலும் இந்த சைல்டோட ஸ்ட்ரென்த் என்னது, சேலஞ்ச் என்னது, டிப்பிக்கலி வளர்கிற பசங்களுக்கு ஸ்ட்ரென்த் என்னது, சேலஞ்ச் என்னது, இது ரெண்டுத்தையும் எப்படி இன்டிகிரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஜாஸ்தி பண்ணுவோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் டிப்பிக்கலி வர பசங்களுக்கு ஸ்பீச் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, ஆனால் வந்து மிச்ச ஸ்கில்லாம் சேலஞ்சாக இருக்குது. ஆட்டிசம்ன்ற ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்பீச் சேலஞ்சாக இருக்குது, ஆனால் வந்து வேறு ஏதாவது ஸ்கில் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்க ஆரம்பித்தோம்னா ஸ்பெஷலுன்ற ஃபோக்கஸே கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி பார்க்குறோம். அண்ட் எல்லா பசங்களும் அல்டிமேட்லி ஸ்பெஷல்றான்ற கான்செப்டுக்கும் நம்ம as a சொசைட்டியாக நம்மளை தள்ளுறோம். ஸோ இதுதான் வந்து என் சைல்டு டெவலப்மெண்ட் சென்டரில் என் பசங்களுக்கு நான் சொல்லித்தரேன். என் பசங்களோட பேரண்ட்ஸை நான் எம்பவர் பண்ணுறேன். ஆஸ் அ ரிசல்ட் அவங்களால சொசைட்டியில் வந்து பெட்டராக அவங்கள அட்வொகேட் பண்ணிக்க முடியுது. ஓகே ஓகே ஓகே. இப்போது ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பார்த்தீங்கன்னா பயங்கர துருன்னு இருப்பான். ஒரு கிளாஸ் நடக்கும்போதே ஒரு இடத்துல உட்கார மாட்டான், அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பான். ஸோ இப்படி ஒரு பையன் இருப்பான். இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா சீட்டை விட்டு எழுந்துக்கவே மாட்டான், பாடத்தை மட்டும் கவனிப்பார். அவர் நல்லா சூப்பராக படித்து நல்லா மார்க் எடுப்பார். இதில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் பிஹேவியரல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் பிஹேவியரல் ஆக்டிவிட்டீஸில் உங்களுடைய பார்வை, உங்களுடைய அதோட வியூ எப்படி? ஸோ இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். திருப்பி ஸ்கூலுன்றது ஏன் நம்ம வந்து ஆரம்பித்தோன்றது கொஞ்சம் நம்ம அவேர்னஸ் கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கூலுன்ற ஒரு பர்பஸே சொசைட்டிக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யூனிஃபார்மிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு, பசங்களுக்கு நடுவில் ஒரு யூனிஃபார்மிட்டி, நீங்கள் எல்லாம் ஒன்று, அதனால தான் யூனிஃபார்ம் போடுவாங்க, ஒரே மாதிரி இருக்கணும் அதெல்லாம். பட் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, திருப்பி நான் இந்த சைல்டு டெவலப்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லும்போது யூனிஃபார்மிட்டி இருக்கணும். பட் ஒரு பசங்களுக்கு மட்டும் யூனிஃபார்மிட்டி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பசங்கள்லாம் என்ன ஆவாங்க, திருப்பி டூ மச் கான்சன்ட்ரேஷன் ஆன் ஒரு செட் ஆஃப் சில்ட்ரன் மட்டும். ஸோ இவங்களும் அகேன் இவங்களுமே வந்து பிடிச்சிலாம் பண்ணல. அந்த நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஒபீடியண்ட்டாக இருக்கணும். மேபி அந்த குழந்தைக்கு ஓடனமாக தான் இருக்கும், இந்த குழந்தைய பார்த்தா ஆசையாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேயே புரிஞ்சிருச்சு, நான் வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னா இந்த நடத்தை தான் வந்து என்னை கொண்டு போய் விடும் அப்படின்னு. இந்த குழந்தைக்கு இன்னும் அந்த புரிதல் வரல. திருப்பி இந்த ஃபோக்கஸ்லேருந்து பேரண்ட்ஸ் ஏன் இந்த புரிதல் வரல, இந்த புரிதல் வேணும்னா நான் யார்கிட்ட போகணும், மேபி தெரபிஸ்ட் கிட்ட போகணும், இதெல்லாம் அவங்க வந்து இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இது வந்து அந்த சைல்டுக்கு அவங்க வளரும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ அந்த சைல்டு வந்து அவங்களோட தனித்துவத்தை சின்ன வயசுலயே கற்றுக்குவாங்க. இதை கற்றுக்கிட்டாங்கன்னா பெருசாகும்போது அவங்களோட ஸ்பெஷாலிட்டியை வந்து ஒரு தனிமையில் சேர்க்காம தனித்துவமாக வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ இது நம்ப ஆரம்பிக்கும் போது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஸோ பெருசாகும்போது ஓ எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் செட் ஆவாங்க, எனக்கு இந்த மாதிரி, ஸோ இதில் வந்து கிளியராக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவுட்கமாக இருக்கும். ஸோ இதவே 2 பிஹேவியருமே என்னை பொறுத்த வரைக்கும் இது தப்பு இது ரைட்டுன்ற ஃபோக்கஸ்லேருந்தே பார்க்க வேண்டாம். ஏன்னா ஏன் அது பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப தனித்துவமான ஒரு விஷயம். அல்டிமேட்லி பிஹேவியர் ரொம்ப உங்ககிட்டேருந்து ஏன் ஒரு நடத்தை வருது, ஏன் என்கிட்டேருந்து ஒரு நடத்தை வருதுங்கிற கேள்விக்கு நம்மளால் மட்டும்தான் ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ அப்படின்னும் போது
இது நம்ம மட்டும்தான் ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த குழந்தை இன்னைக்கு துருன்னு இருக்குது, இது சொசைட்டிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால இன்னைக்கு தெரப்பிக்கு போகும். மேபி இந்த ஒபீடியண்ட்டாக இருக்கிற குழந்தை 30 வயசில் தெரப்பிக்கு போகும். ஸோ தட் இஸ் தி ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அந்த அவுட்கம் பற்றி சொன்னீங்க இல்லையா, பசங்களுடைய அவுட்கம் பற்றி சொன்னீங்க. ஓகே, இப்போ உங்கள் QOL சைல்டு டெவலப்மெண்ட் சென்டரில் ஒரு குழந்தை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளில போகிற பட்சத்தில் அவங்களுடைய அவுட்கம் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான். ஸோ எங்களோட விஷனே என்னன்னா வந்து இந்த பிஹேவியருன்ற ஒரு கான்செப்ட் சுற்றி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் இருக்குது. அல்டிமேட்லி இது எல்லாமே நம்பிக்கை தான். ஸோ இது வந்து இந்த குழந்தை, இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ற பசங்களை ரொம்ப பாதிக்குது. ஸோ இது வந்து அவங்களுக்கு புரிய வச்சு, அவங்க பேரண்ட்ஸுக்கு புரிய வச்சு, அவங்க பேரண்ட்ஸோட பிஹேவியர் எப்படி அந்த சைல்டு அஃபெக்ட் பண்ணுது, இது எல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்கும்போது பேரண்ட்ஸும் இதில் ஒரு ப்ரைமரி டீம் மெம்பராக ப்ளே பண்ணும்போது we can proudly say நாங்கள் அகேன் மார்க்கெட்டில் இப்போ சைல்டு டெவலப்மெண்ட் சென்டர் யாருமே வந்து இந்த பாயிண்டில் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பட் we can say பேரண்ட்ஸோட எஃபர்ட் எங்களுக்கு வந்து 100% இருக்குது. குழந்தைய பற்றி கற்றுக்கிறதுக்கும் சரி, அவங்களோட பிஹேவியர் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி. இது ப்ளஸ் எங்களோட சர்வீசஸ் எல்லாத்தையும் சேர்த்து எங்களால் ஒரு 60 செஷன்ஸ்குள்ளே டிஸ்சார்ஜ் பாயிண்ட்டுக்கு எந்த சைல்டாக இருந்தாலும் போக முடியுது. ஸோ இது நாங்கள் 60 செஷன்ஸ்னால் 5 to 6 months பீரியட், தட் இஸ் வீக்லி 3 days எடுக்கிறோம். ஸோ இந்த ப்ரொஃபைலில் நாங்கள் இன்னைக்கு பண்ணிட்டோம்னா திருப்பி இது வந்து ஒரு நீங்கள் முதலீட்டாக தான் பார்க்கணும் உங்கள் குழந்தைக்கு. இன்னைக்கு நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா 20 வயசில் 25 வயசில் அவங்களோட தனித்துவத்தை ஒரு ஸ்பெஷாலிட்டியாக தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்பெஷலுன்ற கான்செப்டை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, ஐயோ நான் தனியாக இருக்கேன், என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, இதனால வர பிஹேவியர்ஸ். இல்லை, நான் என் தனித்துவத்தை ஓன் பண்ணிக்கிட்டேன், இதுதான் என்னோட தனித்துவம், இதுதான் இவங்களோட தனித்துவம், இது எல்லாத்தையும் சேர்த்து நான் பண்ணுறேன். ஸோ இதில் நான் வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன மாதிரி வேலை எனக்கு செட் ஆகும். ஸோ இந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்லாம் எனக்கு வரும்போது அந்த சைல்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், அந்த ஃபேமிலியோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்குது. இது என்னால் சொசைட்டிக்கு இந்த பாயிண்டில் கொடுக்க முடியும். எக்ஸலண்ட் மேடம். உங்கள் கூட நிறைய கேள்விகள்லாம் இருக்குது என்கிட்ட. ஸோ வரக்கூடிய நெக்ஸ்ட் செஷனில் உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது, நான் கேட்குறேன். ஸோ நேர்களே, இப்போ தான் நாங்கள் தொடங்கியிருக்கோம் இந்த அவேர்னஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும். இன்னும் மேலும் வரக்கூடிய வீடியோக்களில் மேடம் கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது, கேட்போம்.